Hello friends, welcome day 27 class. இன்னைய கிளாஸோட டாபிக் வந்து can and could. ஓகே, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ரைட், ஓகே. கேன்னா என்ன? முடியும். தமிழில் அதுக்கான அர்த்தம் வந்து முடியும். நம்மளுடைய எபிலிட்டி, அதாவது நம்மளுடைய திறன் பற்றி சொல்லக்கூடியது தான் வந்து கேன். ஐ கேன் வாக், என்னால் நடக்க முடியும். ஐ கேன் டாக், என்னால் பேச முடியும். ஓகே, ஐ கேன் குக், என்னால் சமைக்க முடியும். ஓகே, ஐ கேன் ஸ்டடி, என்னால் படிக்க முடியும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி கேன் அப்படின்றது நம்மளுடைய திறமை, நம்மளுடைய எபிலிட்டியை பற்றி சொல்லக்கூடியது தான். முடியும், என்னால் முடியும்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? முடியும்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது எபிலிட்டியை குறிக்கக்கூடியது. அதுக்கான ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட் இருக்கும். அது கூட பக்கத்தில் ஒரு கேனு, அது பக்கத்தில் ஒரு வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கேன் யூஸ் பண்ணுறதுக்கான பேட்டர்ன். ஓகே, ரைட். இப்போது ப்ரொனவுன் ஐயா இருந்தாலும், யூவாக இருந்தாலும், வியா இருந்தாலும், தேயா இருந்தாலும், ஹீயா இருந்தாலும், ஷீ, இட். ஸோ ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷி, இட் எதுவாக இருந்தாலும் அது கூட நம்ம என்ன வரணும்? கேன் ஒன்று ஆட் பண்ணணும், பக்கத்தில் ஒரு வேர்ப் ஒன்று வரணும். ஸோ இதுதான் அதுக்கான ஸ்ட்ரக்சர். ரைட், ஓகே. இப்போ பார்ப்போமா ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார்முலா என்ன? அதுக்கான ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் கேன் இருக்கணும். அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்கணும்? வேர்ப் இருக்கணும். ரைட், இப்போ முடியும். ப்ரெசண்ட்டில் நம்ம முடியும்னு சொல்ல போகிறோம். எப்படி? என்னால் நடக்க முடியும். ஐ மேபி அந்த ஐ, என்னாலன்றது ஐ, நானும் சொல்லலாம், என்னாலன்னு சொல்லலாம். எல்லாமே சேம் மீனிங் தான். ஸோ என்னால் நடக்க முடியும். ரைட், ஓகே. அப்போது சப்ஜெக்ட் என்ன? என்னால் அப்படின்றது என்ன சப்ஜெக்டு? ஐ, கரெக்டா? ஐ. அப்புறம் ஐக்கு அப்புறம் என்ன வரும்? கேன். ஓகே, வேர்ப் என்ன இங்கே? நடக்கிறது. ஓகே, ஸோ ஐ கேன் வாக், என்னால் நடக்க முடியும். ஐ கேன் வாக். புரியுதா? என்னால் ஐ, அப்புறம் பக்கத்தில் முடியுன்றதுக்கு கேன் யூஸ் பண்ணுறோம். நடக்கிறதுக்கு என்னது? வாக். ஸோ ஐ கேன் வாக். ரைட், இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். உன்னால் பாட முடியும். சார், உங்களால் பாட முடியும். எப்படி சொல்லுவீங்க? உன்னால், உங்களால். சப்ஜெக்ட் என்ன? யூ. ரைட், யூ கேன். வேர்ப் என்னப்பா? பாடுறது இல்லையா? ஸோ யூ கேன் சிங். ரைட், யூ கேன் சிங், உங்களால் பாட முடியும். நெக்ஸ்ட் பாருங்க, அவனால் அதை எழுத முடியும். ரைட், அவனால் அதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவன். அவன்னா என்ன? ஹீ. ஹீ கேன், வெர்ப் என்ன? எழுதுறது தானே. ஸோ ஹீ கேன் ரைட். எதை? அதை. அதன்றது இங்கிலீஷில் என்ன? தட் இல்லையா? அதைன்றதுக்கு இங்கிலீஷில் என்ன? தட். அப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்? ஹீ கேன் ரைட் தட். அவ்வளோதான். ஹீ கேன் ரைட் தட். அடுத்தது பாருங்க, ராணிக்கு கார் ஓட்ட முடியும். ஓகே, ராணிக்கு கார் ஓட்ட முடியும். ராணி யாரு? ஷீ. ஷீ தானே சப்ஜெக்ட், ஷீ தானே. ஸோ ராணி கேன், வேர்ப் என்ன? ஓட்டுறது இல்லையா? ஓட்டுறது, டிரைவ் பண்ணுறது. ஸோ ராணி கேன் டிரைவ் எதை? காரை, அ கார். ஸோ எப்படி எழுதலாம்? ராணி கேன் டிரைவ் அ கார். ராணிக்கு கார் ஓட்ட முடியும். ராணி கேன் டிரைவ் அ கார். ஓகே, அடுத்தது பாருங்க, எங்களால், ஓகே, மரத்தில் ஏற முடியும். இதான் அடுத்த ஸ்டேட்மெண்ட். எங்களால் மரத்தில் ஏற முடியும். ஸோ எங்களால், எங்க அப்படின்றது என்னது? வி இல்லையா? சப்ஜெக்ட் என்ன? எங்க, நாங்க அப்படின்றது என்ன சொல்லுவோம்? நாங்க, எங்க. வி சப்ஜெக்ட், இட் இஸ் வி. ஸோ வி கேன். ஏறுறதுக்கு இங்கிலீஷில் வேர்ப் என்ன? ஏறுறது, கிளைம்ப். கிளைம்ப். ஓகே, வி கேன் கிளைம்ப் எதை? மரத்தில், அ ட்ரீ. ஸோ வி கேன் கிளைம்ப் அ ட்ரீ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ எங்களாலன்றதுக்கு வி, கேனுக்கு அப்புறம் ஏறுறது கிளைம்பு எது? மரத்தில், a tree. We can climb a tree. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்களால் சரளமாக பிரெஞ்சு பேச முடியும். அவங்களால சரளமா பிரெஞ்சு பேச முடியும். அவர்கள்னா என்ன? இங்க சப்ஜெக்ட். அவர்கள்னா தே இல்லையா? ஸோ தே கேன், verb என்ன? பேசுறது. ஸோ தே கேன் ஸ்பீக் என்னது? பிரெஞ்சு. எப்படி?
சரளமா. சரளமான்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஃப்ளூவென்ட்லி. அவ்வளோதான். தே கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூவென்ட்லி. அவர்களுக்கு தே போட்டிருக்கோம். பேச முடியுன்றதுக்கு கேன் பேசுறது, ஸ்பீக் எது? ஃப்ரெஞ்ச். எப்படி? ஃப்ளூவென்ட்லி. தே கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூவென்ட்லி. ஓகே, இதை ட்ரை பண்ணுங்க பாப்பா, ரொம்ப ஈஸி தான். அதை மூட முடியும். அதன்றது என்னது? இட்டு. ஓகே, மூடுறது என்னது? க்ளோஸ் வெர்பு. ஸோ அப்போ இட்டு நடுப்புற என்ன வரும்? கேன். அவ்வளோதான். இட் கேன் க்ளோஸ். அது மூட முடியும், அதை மூட முடியும். இட் கேன் க்ளோஸ். ஓகே, அது மூட முடியும், அதை மூட முடியும், எல்லாம் ஒரே மீனிங் தான். இட் கேன் க்ளோஸ். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ முடியும் அப்படின்றதுக்கு என்னது? கேன். அவ்வளோதான். ரைட். இப்போ முடியாது அப்படின்னு நெகட்டிவ்ல பார்க்க போகிறோம். எப்படி பார்க்கலாம்? கேனோட ஒரு நாட்டு வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் என்ன ஆகும்? கேன் நாட்டுன்னு ஆகிடும். சேர்த்து எழுதணும் கேன் நாட்டை. அப்படி இல்லாட்டி பண்ணால் ஷார்ட் ஃபார்மில் காண்ட்டுன்னு எழுதலாம். கேன் நாட்டுன்னு சேர்த்து எழுதணும், அப்படி இல்லாட்டி காண்ட்டுன்னு சொல்லணும். ரைட். அதுக்கான பேட்டர்ன் பாருங்க. அதே தான். சப்ஜெக்ட் இருக்கும், நடுப்புற கேனுக்கு பதிலாக இங்கே என்ன போடணும்? கேன்ட். காண்ட்டுன்னு போடணும். காண்ட் ஆர் கேன் நாட். ஓகே, காண்ட் ப்ளஸ் ஒரு வேர்ப். அவ்வளோதான். ஸோ இதுதான் அதுக்கான பேட்டர்ன். நீங்களே சொல்லலாம், ஈஸி தான். அதே ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? முடியும் முடியும் முடியும்னு. இப்போ முடியாது முடியாது முடியாதுன்னு இப்போ சொல்ல போகிறோம். ஓகே, என்னால் நடக்க முடியாது. எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் வாக். அவ்வளோதான். ஐ காண்ட் வாக். உன்னால் பாட முடியாது. யூ. உன்னால் யூ காண்ட் சிங். அவ்வளோதான். யூ காண்ட் சிங். அவனால் அதை எழுத முடியாது. ஹீ காண்ட் ரைட். என்ன? அதை. ஹி காண்ட் ரைட் தட். அவனால் அதை எழுத முடியாது. ராணிக்கு கார் ஓட்ட முடியாது. எப்படி சொல்லுவீங்க? ராணி காண்ட். கரெக்ட். அடுத்தது காண்ட் போட்டாச்சு. டிரைவ் அ கார். அவ்வளோதான். ராணி காண்ட் டிரைவ் அ கார். காண்ட் போட்டுரும். அவ்வளோதான். எங்களால் மரத்தில் ஏற முடியாது. சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க? எங்களால் வி முடியாது. காண்ட். ஏறுறது கிளைம்ப். என்ன? மரம். எ ட்ரீ. ஸோ வி காண்ட் கிளைம்ப் அ ட்ரீ. புரியுதா? அவர்களால் சரளமாக பிரெஞ்சு பேச முடியாது. அவர்களால் தே முடியாது. காண்ட் verb என்ன? பேசுறது இல்லையா? ஸ்பீக். தே காண்ட் ஸ்பீக் பிரெஞ்ச் எப்படி? ஃப்ளூவென்ட்லி. தே காண்ட் ஸ்பீக் பிரெஞ்ச் ஃப்ளூவென்ட்லி. அதை மூட முடியாது. எப்படி சொல்வீங்க? அது என்னது? இட்டு. இட்டு முடியாது. காண்ட். இட் காண்ட். verb என்ன? மூடுறது. க்ளோஸ். ஸோ இட் காண்ட் க்ளோஸ். கிளியர் ஆயிட்டா? ஓகே, அது முடியும்னு பார்த்து. கேன்னா முடியும், கேன்னாட்னா முடியாது. அதர்வைஸ் கேனாட்னு சொல்லலாம், காண்ட்னு சொல்லலாம். எல்லாம் வந்து ஒரே மீனிங் தான். கிளியர் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? முடியுமா? ஓகே, கொஸ்டின் எப்படி கேட்க முடியுமா அப்படின்னு உங்களால் முடியுமா? உங்களால் செய்ய முடியுமா கேட்போம் இல்லையா? முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேனை தூக்கி முன்னாடி போடணும். ஓகேவா? சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி கேனை தூக்கி வைக்கணும். ஸோ கேனு ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். ஜஸ்ட் ஸ்வைப் பண்ண வேண்டியதான். சப்ஜெக்டை தூக்கி அந்த பக்கமும் கேனை தூக்கி இந்த பக்கமும். தட் இஸ் கேனை வந்து முன்னாடி வரணும், சப்ஜெக்ட் பின்னாடி போகணும். அவ்வளோ ஸ்வைப் பண்ண வேண்டியதான். ப்ரொனோனையும் கேனையும் ஸ்வைப் பண்ணணும். ஓகே, அதாவது மாற்றி எழுத வேண்டியதான். ரைட். இப்போ பாருங்க, என்னால் நடக்க முடியுமா? முடியுமா கேள்வியாக வருது. முடியுமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? கேனு. அடுத்த சப்ஜெக்ட் என்ன? ஐ. நடக்கிறது வாக். அவ்வளோதான். கேன் ஐ வாக். இதை சொல்லுங்க. உன்னால பாட முடியுமா? கேனு. முன்னால யூ வரும் இல்லையா? ஸோ கேன் யூ சிங். அவ்வளோதான். நெக்ஸ்ட், அவனால அதை எழுத முடியுமா? எப்படி கேட்பீங்க? கேனு தூக்கி முன்னாடி வரணும். கரெக்ட். கேனு ஹீ. அவனால அதை எழுத முடியுமா இல்லையா? கேனு ஹீ ரைட் தட். அவ்வளோதான். கேன் ஹீ ரைட் தட். ராணிக்கு கார் ஓட்ட முடியுமா? கேன் ராணி. கேனு சப்ஜெக்ட் என்ன? ராணி. டிரைவ். கேன் ராணி டிரைவ் அ கார். அவ்வளோதான். கேன் ராணி டிரைவ் அ கார். எங்களால் மரத்தில் ஏற முடியுமா? எப்படி சொல்லுவீங்க? கேனு எங்கன்றதுக்கு என்னது? கேன் வி கிளைம்ப் அ ட்ரீ. அவ்வளோதான். கேன் வி கிளைம்ப் அ ட்ரீ. அவர்களால் சரளமாக பிரெஞ்சு பேச முடியுமா? சொல்லுங்க. கேனு அப்புறம் பக்கத்தில் தே வரும். கேன் தே ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூவென்ட்லி. அவ்வளோதான். கேன் தே ஸ்பீக் ஃப்ரெஞ்ச் ஃப்ளூவென்ட்லி. அதை மூட முடியுமா? எப்படி கேட்கலாம்? கேனை தூக்கி முன்னாடி வரும், இட்டு பின்னாடி வரும். கேன் இட் க்ளோஸ். verb. Can it close? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும்? கேனை தூக்கி முன்னாடி வரணும், சப்ஜெக்ட் பின்னாடி, verb
பார்க்கறது அப்புறமா வரணும். புரியுதா? டிஃப்ரென்சஸ் புரியுதா? ஈஸி தானே? ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணுறது தான். ஐயையும் அதாவது ப்ரொனவுனையும் கேனையும் ஸ்வைப் பண்ணி எழுதுனா கொஸ்டின் ஆகிடும். அவ்வளோதான். கிளியராச்சா? ஓகே. அடுத்தது குட்டு பற்றி பார்ப்போம். குட்டுனாலும் அதுதான். குட்டுனாலும் எபிலிட்டியை சொல்லக்கூடியது தான். ஆனால் பாஸ்டில் சொல்லக்கூடியது முடிஞ்சது. கேனுன்றது என்னது? முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம். குட்டுன்றது என்னன்னா பாஸ்டில் சொல்லுது. முடிஞ்சது, முடிந்தது, என்னால் முடிந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்னால் பாட முடிஞ்சது, என்னால் பேச முடிந்தது. ஸோ அது மாதிரி பாஸ்டில் சொல்லக்கூடியதுக்கு முடிந்தது அப்படின்னு அர்த்தம் வர்றதுக்கு பாஸ்டில் நம்மளுடைய திறனை பற்றி சொல்கிறதுக்கு குட்டு யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. நான் இளமையாக இருந்தபோது என்னால் குதிக்க முடிந்தது. ஓகே, ஐ குட் ஜம்ப் எப்போ? வென் ஐ வாஸ் யங். நான் சின்ன வயசாக இருக்கும் போது, இளமையாக இருக்கும் போது என்னால் குதிக்க முடிஞ்சது. பாஸ்டில் சொல்கிறோம் இல்லையா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நான் இளமையாக இருக்கும் போது நான் குதிக்க முடிஞ்சிச்சு. ஐ குட் ஜம்ப் வென் ஐ வாஸ் யங். ஓகே, அடுத்தது பாருங்க. பல வருடங்களுக்கு முன்பு அவளால் வீணை வாசிக்க முடிந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவளுக்கு வாசிக்க தெரியல, ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி அவளால் வீணை வாசிக்க முடிஞ்சிச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி அவள் வீணை வாசிச்சா, பட் ஆனால் என்னது, இப்போ அவளால் வாசிக்க முடியல. ஓகே, அதானே அர்த்தம். ஸோ முடிந்தது. அப்போ ஷீ குட் பிளே வீணா எப்போ? மெனி இயர்ஸ் பேக். முன்னாடி ஷீ குட் பிளே வீணா மெனி இயர்ஸ் பேக். ஓகே, ஸோ இதை மாதிரி சென்டென்சஸில் நம்ம இந்த மாதிரி குட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது முடிஞ்சது, முடிந்தது அப்படின்னு வர இடத்துல நம்ம இந்த மாதிரி குட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கேன்ன்றது என்னது? முடியும், அதாவது ப்ரெசண்ட்டில் சொல்லக்கூடியது. குட்டுன்றது என்னது? பாஸ்டில் சொல்லக்கூடியது. பாஸ்டில் நம்ம யூஸ் பண்ணணும். முடிஞ்சது, முடிந்தது அப்படின்னு சொல்கிறது. கிளியராச்சா? ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதுக்கான பேட்டர்ன் பார்ப்போம். சப்ஜெக்ட் அதே மாதிரி கேனுக்கு பதில் என்ன போடணும்? குட்டு. அவ்வளோதான். குட்டு ப்ளஸ் வெர்பு. ஐயா இருந்தாலும் யூஆ இருந்தாலும் சொல்லுங்க. வி, தே, ஹி, ஷீ, இட் எதுவாக இருந்தாலும் அது கூட என்ன வர்றோம்? ப்ளஸ்ஸு. அது கூட குட்டு ப்ளஸ் வெர்பு. அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஐ குட் வாக். என்னால் நடக்க முடிந்தது. அடுத்தது யூ குட் வாக். உங்களால் நடக்க முடிந்தது. வி குட் வாக். எங்களால் நடக்க முடிந்தது. தே குட் வாக். அவர்களால் நடக்க முடிந்தது. ஹீ குட் வாக். அவனால் நடக்க முடிந்தது. ஷீ குட் வாக். அவளால் நடக்க முடிஞ்சிச்சு. இட் குட் வாக். அதால நடக்க முடிந்தது. ஸோ முடிந்தது. புரியுதா? ரைமிங் பாருங்க. முடிந்தது, முடிந்தது, அவ்வளோதான். ஸோ அதுதான் என்னது? குட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, ஃபைன். இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? பாசிட்டிவாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க முடியுமா? ரைட். ஓகே, என்னால் விளையாட முடிந்தது எப்படி எழுதுவீங்க? சப்ஜெக்ட் என்ன? என்னால் ஐ. அப்புறம் குட். வர்ப் என்ன? விளையாடுறது, பிளே. ஸோ ஐ குட் பிளே. புரியுதா? என்னால்ன்றது ஐ, முடிந்ததுன்றதுக்காக குட்டு. வர்ப் என்ன? விளையாடுறது, ஐ குட் பிளே. நெக்ஸ்ட், உன்னால பாட முடிந்தது. முடிந்தது எப்படி சொல்வீங்க? உன்னால. யூ. அப்புறம் முடிந்தது குட். பாடுறது வர்பு சிங். யூ குட் சிங். கிளியர் ஆயிட்டா? அடுத்தது பாருங்க. அவர் 5 வயதில் நீந்த முடிந்தது. ஓகேவா? எப்போ? அவர் 5 வயசா இருக்கும் போது நீந்தினாரு. பட் எப்போ? இப்போ அவரால் நீந்த முடியல. அப்ப எப்படி எழுதலாம்? ஹீ. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. அவர்ன்றதுக்கு என்ன வரும்? ஹீ வரும். அப்புறம் ஹீ, அப்புறம் குட்டு, அப்புறம் வர்ப் என்ன? நீந்துறது இல்லையா? ஸோ ஹீ குட் ஸ்விம். எப்போ? 5 வயதில். அவர் 5 வயதில். வென் ஹி வாஸ் 5. ரைட்? அவர் 5 வயதில். வென் ஹி வாஸ் 5. ஓகேவா? ஸோ எப்படி வேணாலும் எழுதலாம். ஹி குட் ஸ்விம் வென் ஹி வாஸ் 5னு சொல்லலாம். அதர்வைஸ் வென் ஹி வாஸ் 5 ஹி குட் ஸ்விம்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். புரியுதா? ஸோ ஹீ குட் நீந்துறதுக்கு என்ன? ஸ்விம். எப்போ? வென் ஹி வாஸ் 5. ஸோ வென் ஹி வாஸ் 5 ஹி குட் ஸ்விம். கிளியர் ஆச்சா? பாசிட்டிவா கேட்கறது. நெகட்டிவா எப்படி கேட்பீங்க? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். குட்டுக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணணும்? நாட் யூஸ் பண்ணணும். அப்போ குட்டுக்கு பக்கத்தில் நாட் யூஸ் பண்ண என்ன வரும்? குட் நாட்னு மாறிடும். அதர்வைஸ் குடன்ட். எப்படி சொல்லலாம்? குடன்ட்னு சொல்லலாம். பேட்டர்ன் என்னவா இருக்கும்? சப்ஜெக்ட் பிளஸ் குடன்ட் பிளஸ் verb. அவ்வளோதான். சப்ஜெக்ட் பிளஸ் குடன்ட் பிளஸ் verb. அதுவே சப்ஜெக்ட் பிளஸ் குட் நாட் பிளஸ் verb. எது வேணாலும் சொல்லலாம். ரைட். ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? ரைட். இப்போ மேலே பார்த்த சென்டென்ஸு இப்போ நெகட்டிவில் சொல்லுங்க பார்ப்போம். என்னால் விளையாட முடியலை அப்படின்றோம். எப்படி சொல்லலாம்? ஐ. அவ்வளோதான். குட் நாட் தான். ஐ குட் நாட் விளையாடுறது, பிளே. ஐ குட் நாட் பிளே.
நெக்ஸ்ட் உன்னால பாட முடியல எப்படி சொல்லுவீங்க? யூ குட் நாட், அவ்வளவுதான். குட் நாட் சிங். கரெக்ட். அவர் 5 வயதில் நீந்த முடியவில்லை எப்படி சொல்லுவீங்க? when he was 5 he could not swim. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. so simple. ஓகே, அடுத்தது இன்ட்ரோகேட்டிவ் பார்ப்போமா? ஓகே, கொஸ்டின் முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். ரைட். ஸோ நீங்கள் கேட்கலாம், கேனுக்கும் முடியுமான்னு கேட்டீங்க, குட்டுக்கும் முடியுமான்னு கேட்டீங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கேனுன்றது இன்ஃபார்மலாக, அதாவது சும்மா சாதாரணமாக இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட பேசுகிறது, அதர்வைஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நம்ம இன்ஃபார்மலாக நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபார்மலாக மரியாதையாக, இப்போ நம்ம டீச்சர்கிட்ட, நம்ம ஆஃபீஸர்கிட்ட, இது மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டாக, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட, ஸோ இது மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, குட்டு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப தாழ்மையாக, ரொம்ப ரெஸ்பெக்டாக கேட்குற இடத்துக்கு நம்ம குட்டு யூஸ் பண்ணுவோம். இதுதான் வித்தியாசம். ஓகேவா? ரெண்டுமே முடியுமா அப்படின்ற கேள்வி தான். கேனுன்றது ஒரு ஃப்ரெண்ட்லியாக கேட்குறது, ஜாலியாக. ஓகே, கேன் ஐ கோ அப்படின்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம். கேன் ஐ சிங். ஸோ அது மாதிரி நம்ம முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம இன்ஃபார்மலாக கேட்குறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பொலைட்டாக, தாழ்மையாக, மரியாதையாக கேட்குறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? குட்டு யூஸ் பண்ணலாம். அதாவது பெர்மிஷன் கேட்குறதுக்கு, அதர்வைஸ் நம்ம சஜஷன் சொல்கிறதுக்கு, கேன் வி டூ திஸ், நம்ம இது செய்யலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? குட் வி டூ திஸ். இப்போ கேன் வி டூ திஸ்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம். இதை நம்ம மேனேஜர்கிட்ட என்ன சொல்லுவோம்? குட் வி டூ திஸ், நம்ம செய்யலாமா சார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? குட் வி டூ திஸ், நம்ம இது செய்யலாமா? ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஃப்ரெண்டை பார்த்து நம்ம செய்யலாமான்னு எப்படி கேட்கலாம்? கேன் வி டூ திஸ். நம்ம சாரை பார்த்து எப்படி கேட்கலாம்? குட் வி டூ திஸ். இவ்வளோதான் வித்தியாசம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, இப்போ பாருங்க, நீங்களே ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? குட்டு முன்னாடி வரும், சப்ஜெக்ட் பின்னாடி வரும், அதுக்கு பக்கத்தில் வர்பு வரும். ஒன்னால நீந்த முடியுமா எப்படி கேட்கலாம்? குட் யூ ஸ்விம். அவ்வளோதான், குட் யூ ஸ்விம். அவர்கள் சாப்பிட முடியுமா? அவங்களால சாப்பிட முடியுமா? ஸோ அவர்கள்ன்றது என்னது? ஸோ குட்டு முன்னாடி வரும் இல்லையா? அவர்கள்னா தே இல்லையா? ஸோ குட்டு தே, சாப்பிட்றது தானே வர்பு, ஈட். ஸோ குட் தே ஈட். அவர்களால் சாப்பிட முடியுமா? குட் தே ஈட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ குட்டு தூக்கி முன்னாடி போடணும், சப்ஜெக்ட் தூக்கி பின்னாடி வரணும், அது பக்கத்தில் வர்பு வரணும். இப்படி தான் கொஸ்டின் கேட்கலாம். ரைட். பொலைட்டாக கேட்குறது, பெர்மிஷனோட கேட்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா? எப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா பொலைட்டாக கேட்கலான்னா, ஒரு ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் கேட்குறதுல. எக்ஸாம்பிள் பாருங்கள். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கப் ஆஃப் டீ. ஓகே, எனக்கு ஒரு டீ கிடைக்குமா? இன்னொரு டீ கிடைக்குமா? நம்ம ஒருத்தங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க கிட்ட போய் எனக்கு டீ கொடு அப்படின்னா கேட்க முடியும்? ரொம்ப பொலைட்டாக கேட்போம்ல. குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கப் ஆஃப் டீ, எனக்கு டீ கிடைக்குமா? ஓகே, தயவுசெய்து எனக்கு ஒரு கோப்பை தேநீர் தர முடியுமா? ஸோ குட்டுக்கு யூக்கு, அதாவது குட்டு முன்னாடி யூ பின்னாடி சப்ஜெக்ட் பின்னாடி அந்த வேர்புக்கு முன்னாடி ப்ளீஸ்ன்ற வார்த்தையை ஆட் பண்ணுறோம். புரியுதா? குட்டு சப்ஜெக்ட், இங்கே ஒரு ப்ளீஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வேர்ப் ஆட் பண்ணுறோம். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கப் ஆஃப் டீ, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கப் ஆஃப் டீ. குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர், தண்ணி கிடைக்குமா? குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ அ கிளாஸ் ஆஃப் வாட்டர். புரியுதா? அடுத்தது பாருங்க. குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய முடியுமா? குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப்ன்றது வேர்ட் மீ. குட் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவி செய்ய முடியுமா? புரியுதா? ஸோ ப்ளீஸ் தான் இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளீஸ் இல்லாமலேயும் நம்ம கேள்வி கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் மரியாதையாக வேணும்னா நம்ம இந்த மாதிரி ப்ளீஸ் வர்புக்கு முன்னாடி சேர்த்து கேட்கலாம். புரியுதா? ரைட். அடுத்தது பாருங்க. குட் ஐ கோ டு த பார்க், நான் பூங்காவிற்கு போகலாமா? ஓகே, இதோ ரொம்ப பவ்யமாக கேட்குறோம். ஓகே, நம்ம என்ன சொல்லலாம், நம்ம டீச்சர்கிட்ட கேட்கலாம். மேம், கிளாஸ் முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் பார்க் போகலாமா? குட் ஐ கோ டு த பார்க், குட் ஐ கோ டு த பிளே கிரவுண்ட். ஸோ அது மாதிரி நம்ம கேட்குறதுக்கு, நம்ம எப்படி பொலைட்டாக கேட்குறதுக்கு குட்டு யூஸ் பண்ணலாம். குட்டு சப்ஜெக்ட், வர்பு கோ டு த பார்க், குட் ஐ கோ டு த பார்க். குட் ஐ கோ டு த கேன்டீன், நான் கேன்டீனுக்கு போகலாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ரைட். டிஃப்ரென்சஸ் பார்ப்போமா? கேனுக்கும் குட்டுக்கும். கேன்னா என்ன? முடியும், ஐ கேன் கோ. ஐ கேன் கோ, நான் போக முடியும், என்னால் போக முடியும். குட்டுனா என்ன? முடிந்தது, அவ்வளோதான். ஐ குட் கோ, நான் போக முடிஞ்சது, என்னால் போக முடிஞ்சிச்சு. எப்போ? when I was young, நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னால் போக முடிஞ்சிச்சு, இப்போ என்னால் போக முடியல. ஓகே, ஐ குட் கோ, என்னால் போக முடிந்தது. ஐ காண்ட் கோனா, என்னால் போக முடியாது. ஓகே, ஐ குடன் கோனா என்ன அர்த்தம்?
என்னால் போக முடியல என்னால் போக முடியலை. கேன் ஐ கோ, நான் போகலாமா, என்னால் போக முடியுமா. குட் ஐ கோ, நான் போகலாமா, நான் போக முடியுமா. அதே தான் இங்கே வந்து என்னது இன்ஃபார்மலாக கேட்குறது, இங்கே ஃபார்மலாக கேட்குறது, அவ்வளோதான். இங்கே வந்து என்னது சாதாரணமாக கேட்குறது, இங்கே ரொம்ப பொலைட்டாக கேட்குறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ முடியும், கேனுனா என்ன முடியும், முடியாது முடியுமா. குடுனா என்ன முடிந்தது, முடியவில்லை முடியுமா. இவ்வளோதான் வித்தியாசம். கிளியர் ஆயிட்டா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சொல்லுங்க என் கூட ஒன் மோர் டைம் ரிப்பீட் வித் மீ. ஐ கேன் கோ, நான் போக முடியும். ஐ கான் கோ, என்னால் போக முடியாது. கேன் ஐ கோ, நான் போகலாமா. ஐ குட் கோ, நான் போக முடிஞ்சது. ஐ குடின் கோ, என்னால் போக முடியல. குட் ஐ கோ, நான் போகலாமா, என்னால் போக முடியுமா. ஓகே, கிளியர்? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் நீங்கள் கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ரைட் இட் டவுன் ஆன் த கமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னால் படிக்க முடியும். செகண்ட் கொஸ்டின் என்னால் ஓட முடியவில்லை. ஸோ அது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? கிளியர்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி லேர்னிங். பை.